ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரைவர்ஸ் எப்படி ஈஸி மெத்தடில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் வந்து நான் OS இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதிலே நான் வந்து என்டிக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன்னு. இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இப்போ விண்டோஸோட செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இந்த விண்டோஸ் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை செக் ஃபார் அப்டேட் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா நெட்வொர்க் ரொம்ப மஸ்ட்டு. உங்கள் இதில் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுங்க. சப்போஸ் டிடெக்ட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்னென்னா மொபைலில் யூஎஸ்பி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கலாம். அதாவது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஒய்ஃபை டெத்தரிங் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா அதில் யூஎஸ்பி டெத்தரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆகிடும். அப்புறம் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிடும் உங்கள் லேப்டாப்பில். அதுக்கப்புறம் செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அப்டேட் எல்லாம் ஷோ ஆகும். அது இல்லாமல் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அட்வான்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து என்னென்னா ஆப்ஷனல் அப்டேட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரைவர்ஸாக வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும், இன்னும் அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரிசையாக ஷோ ஆகும். எனக்கு இப்போதைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணி தான் அந்த ட்ரைவர் மட்டும் தான் அப்டேட் பண்ணணும். நான் மற்றதெல்லாம் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அதை நான் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது அதுவும். அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்காகவே இப்போ வந்து நான் கிராஃபிக்ஸ் ட்ரைவர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த அட்வான்ஸ்டு மைக்ரோ டிவைசஸ் அப்படின்னு ஒன்று வந்து எனக்கு ஒன்று டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா கிராஃபிக்ஸ் ட்ரைவர் அது வந்து எனக்கு வந்து என்னென்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அதுவும் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இது என்னென்னா இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் போது என்னென்னா எனக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டு ரிசொல்யூஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து வீடியோ வந்து எனக்கு கட் ஆஃப் ஆகிடும். இந்த இதை நீங்கள் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிரைவர்ஸும் வந்து அப் டு டேட்டில் இதாகிடும், அப்டேட் ஆகிடும். பயாஸும் உங்களுக்கு வந்து என்னென்னா அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதுவே அப்டேட் ஆகிடும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் முடிஞ்சிடும். சப்போஸ் பயாஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னன்னா சார்ஜரை மஸ்ட்டாக வந்து கனெக்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து சப்போஸ் எதுவும் டேர்ன் ஆஃப் பண்ண மாதிரி ஆச்சுன்னா அது எதுவும் சம் இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்கள் ரோல் பேக் பண்ணிங்கன்னா ரிட்டன் சரியாயிடும். அது இது ஃபுல்லாக இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் அப்போதைக்கு ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எல்லா டிரைவரும் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நார்மலாக. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்று ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி கீ எல்லாம் இது பண்ணுறது, என்ட்ரு பண்ணுறது, உங்களுக்கு பர்மனெண்ட்டாக அதாவது லைஃப் லாங் எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து 2016 எடிஷன் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.